ஒரு இடம் விடாம தோட்டம் இறக்குங்கடா. 10 வருஷம் வெட்டிச்சு செதறணும். எட்ரா கொக்கி. தகதோம் தகதரி கிடதோம் தகதரி கிடதோம் தகதோம் தகதரி கிடதோம் தகதரி கிட தகதோம். நந்தினி, சொல்லுங்க சார். நான் ஒன்னு கேட்டா நீ உண்மையா சொல்லுவியா நந்தினி? சொல்லுங்க சார். உனக்கு நான் திடீர்னு தாலி கட்டிருக்கலாம். ஆனா இந்த வீட்ல நீ இருக்கிற ஒவ்வொரு நாளும் நான் எப்பவுமே உன்னோட நல்லதுக்காக தான் பேசியிருக்கேன், யோசிச்சிருக்கேன். உனக்கு ஒரு பிரச்சனைனா முதல் ஆளா வந்து நிக்கிற. ஆமா சார். ஏன்னா இந்த வீட்ல நடக்கிற நல்லது கெட்டதுக்கு எல்லாத்துக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டி நான் தான். அதனால தான் கேக்குறேன். அப்படி இருந்தும் ஏன் நந்தினி இப்படி நடந்துக்கிற? தாலி கட்ட போற விஷயம் உனக்கு முன்னாடியே நல்லாவே தெரியும்ல. ஒருவேளை அதுல உனக்கு இஷ்டம் இல்லைன்னா அப்பவே சொல்லி இருந்திருக்கலாம்ல. நான் ஐயா கிட்ட வேண்டாம் தான் சொன்னேன். நீ முதல்ல வேண்டாம் தான் சொல்லி இருந்திருப்ப. அவர் சும்மா 4 தடவை அழுத்தி அழுத்தி சொன்னதும் நீயும் ஓகே சரின்னு சொல்லியிருப்ப. கரெக்ட் தானே? ஆமா சார். நந்தினி, நீ ஒரு விஷயத்துக்கு சரின்னு சொன்னா அதுல இருந்து பின்வாங்குற ஆளெல்லாம் கிடையாது நீ. அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா கடைசி நிமிஷத்துல நீ இந்த விஷயத்துல இருந்து மாறினதுக்கு யார் காரணம்? யார் சொல்லி இதை செஞ்ச? இல்ல சார், யாரும் சொல்லல. பாத்தியா, என்கிட்டயே போய் சொல்ற. கன்ஃபார்மா சொல்றேன், யாரோ சொல்லிதான் நீ இப்படி செஞ்ச. யார் சொல்லி நீ அங்கிருந்து வந்தேன்னு சொல்லு. ஏன் சார், எனக்கு சொந்த புத்தி இல்லையா? நானா யோசிக்க மாட்டேனா? உனக்கு புத்தி நல்லதா இருக்கு, அது எனக்கு நல்லா தெரியும். ஆனா அதை விட உனக்கு அதிகமா சகிப்புத்தன்மை இருக்கு. அதான் இங்க பிரச்சனையே. யாராவது தெரியாம வந்து மோதிட்டா சாரி கேட்பாங்க, நாமளும் அங்கிருந்து வந்துருவோம். அதுவே வேணும்னே ஒருத்தர் வண்டியை கொண்டு வந்து மோதிட்டு சாரி சொன்னாங்கன்னா அதை ஏத்துக்க முடியுமா? ஏன்னா அதுவும் சாரி இதுவும் சாரி தான். ஆனா அது ரெண்டும் ஒண்ணுன்னு சொல்ல முடியுமா? இந்த வீட்ல உன்னை வேணும்னே அவமதிக்கிறாங்க, அசிங்கப்படுத்துறாங்க. ஆனா நீயும் போனா போதுன்னு எவ்ரி டைம் சகிச்சுக்கிட்டு போற. இல்லன்னா சின்ன வயசுல உங்க குடும்பம் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க அப்படி இப்படின்னு நீ பழைய கதைய சொல்லிட்டு இருப்ப. அவ்வளவுதானே? நன்றி உணர்ச்சி எல்லாம் இருக்க வேண்டியதுதான் நந்தினி. ஆனா அதுக்கும் ஒரு லிமிட் வேண்டாமா? சரி சொல்லு, யார் சொல்லி நீ இத செஞ்ச? சார், தயவு செஞ்சு இந்த விஷயத்துல என்ன எதுவும் கேட்காதீங்க, விட்டுருங்க சார். அப்ப என்னமோ ஒண்ணு நடந்திருக்குன்னு தானே அர்த்தம்? சார், ஒன்னும் இல்ல சார். அப்போ ஒண்ணும் இல்லனா நீ எதுக்கு எதுவும் கேட்காத வேண்டான்னு சொல்ற? இந்த விஷயத்துல நீ உண்மையா சொல்லி தான் ஆகணும் நந்தினி. உன்னை இங்க இருந்து கிளம்ப சொன்னது யாரு? எனக்கு அது மட்டும் சொல்லு. சொல்லு. உன்னோட அமைதியிலேயே எல்லா கேள்விக்கும் பதில் இருக்கு நந்தினி. இங்க யாரோ உன்னை மிரட்டுறாங்க. அவங்க சொல்றத நீ கேட்டுதான் ஆகணும்னு உன்னை கட்டாயப்படுத்துறாங்க. நீயும் ரொம்ப இறங்கி போற. இன்ஃபேக்ட் அது யாருன்னு கூட எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அது உன்னோட வாயால நான் கேட்கணும்னு நான் ஆசைப்படுறேன். சொல்லு. சார், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க சார். என்னை யாரும் போகவும் சொல்லல, மிரட்டவும் இல்ல. நான் அதான் அப்படி செஞ்சேன். ஏற்கனவே ஒரு வாட்டி நீங்க தாலி கட்டினதுக்கே அவ்வளோ பிரச்சனை. இப்ப வரைக்கும் அது தொடர்ந்துட்டே தானே இருக்கு. இந்த நிலைமையில இன்னொரு வாட்டி தாலி கட்டி அதனால இதை விட 2 மடங்கு பிரச்சனை வந்தா என்னால கண்டிப்பா தாங்க முடியாது. அதனாலதான் அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிட்டேன். அப்படியா? சரி, உன் வேலையை பார்ப்போம்.